ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 14வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த ப்ரொஃபசர் ஜியாங் தான் சரியா எக்ஸ்பெரிமெண்ட்டை முழுசா முடிக்காத இந்த ரேன் மருந்தை அனிமலுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெங்குக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஃபெங் சாகிற நிலைமைக்கு போயிருக்கா அப்படின்னும், அதனால தான் இந்த மோ ப்ரொஃபசர் ஜியாங்க கொலை பண்ண பார்த்தான் அப்படின்ற மாதிரி இந்த மோ டைரக்டா டாங்ஷி கிட்டே சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இந்த டைம் லூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் ஆகுது. டாங்ஷிக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இந்த மோவுக்கு கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதை அவங்க யார்கிட்டயும் வெளியில காமிச்சிக்காம நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக்கோட தான் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மோ அவனோட மோமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ராஜெக்டா இல்ல இந்த மோமா கம்பெனிக்கான பிளானா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஃபைல கொண்டு போய் இந்த ஹான் டாங் ரெண்டு பேருக்கிட்டயுமே கொடுக்குறான். அந்த சமயத்துல இந்த மோ படிச்ச அதே யூனிவர்சிட்டியில தான் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஸரா இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த ஃபைல கொடுக்குறோம். அவங்களும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவனை பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொஃபசர் ஜியாங் அவரோட லேப்ல நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போன சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும் போல இருக்கு. இங்கே இந்த ஹானும் டாங்கும் இவங்க மோமா கம்பெனி ஆரம்பிக்க போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இத மோ வெளியே மறைஞ்சு நின்று அவங்கள ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். சோ இவங்கள கூட கூட்டு சேர்த்துக்கிட்டதே ஏதோ ஒரு பிளானோட தான் சேர்த்திருப்பான் போல இருக்கு. அது என்னன்னு தெரியல. அங்க இருந்து வெளியில வரான். அங்க ஒரு நேம் போர்டு மாட்டிருக்காங்க, டோமா பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போர்டு அப்படியே கலட்டிட்டு அந்த இடத்த ரீடெவலப்மெண்ட் பண்ணி மோமா பயோடெக்னாலஜி கம்பெனியை உருவாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க கம்பெனில அவங்களோட அந்த ரேன் ப்ராஜெக்ட் ரிசர்ச்மே நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல நிறைய பேருக்கு அதுல சைடு எஃபெக்ட் வந்திருக்கும் போல இருக்கு. நிறைய பொதுமக்கள் அதனால பாதிக்கப்படுற மாதிரியும் காமிக்கிறாங்க. நார்மலா காய்கறிலையும் பழங்கள்லயும் மரபணு மாற்றம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னப்பவே மக்கள் நிறைய அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இவங்க மனுஷங்க கிட்ட மரபணு மாற்றம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒத்துப்பாங்களா என்ன? நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. இந்த மோமா கம்பெனியவே மூடணும், இந்த ஜெனடிக் ரிசர்ச்சை பேன் பண்ணணும், ஏன் ஜெனடிக் இன்ஜினியரிங் படிப்பையே பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் மக்கள் நமக்கு எதிர்பார்க்காங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த ஹானு டாங்கும் ரொம்ப வருத்தப்பட்டு மோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு மோ சொல்றான், எப்பவுமே மக்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வந்தா அதை எதிர்க்க தான் செய்வாங்க. ஏன் இப்போ இன்னைக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை டக்குன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நாமளும் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற டெக்னாலஜியை நம்ம இப்பவே இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எப்படி அவ்வளவு ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க? எதிர்க்கிறவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. நம்ம தொடர்ந்து நம்மளோட ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம டெக்னாலஜி இந்த உலகத்தையே ஆள போகுது அப்படின்ற மாதிரி மோ அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு நமக்கு ரொம்ப தேவை இந்த ப்ரொஃபசர் ஜியாங் அவர் அந்த லேபுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் வைக்கும் போது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டாவையும் சேர்த்து அதுல எரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த மோ சொல்லிட்டு இருக்கான். அவர் சாகல, எஸ்கேப் ஆகி போயிட்டாருன்ற விஷயம் அவனுக்கு அப்பவே தெரியும் போல இருக்கு. சோ அவரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை சீக்கிரமா முடிக்க முடியும், நம்மளால அதுல சக்சஸ் ஆக முடியும். அது நமக்கு எப்படியாவது வேணும் அப்படின்ற மாதிரி இவன் இங்க சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த கென் ஜெயில இருந்து வெளியில வந்தான் இல்லையா, அவன் தங்கச்சி தேடி இருப்பான் போல இருக்கு. அவ கிடைக்கலன்னதும் அவளுக்கு காணவில்லை போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஊர் புறம் தேடிட்டு இருக்கான். ஃபெங்க எங்கேயாவது யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் விசாரிச்சுட்டு இருக்கான். ரொம்ப நாள் விசாரிச்சுட்டே இருக்கான். அப்பா அவனுக்கு யார்கிட்டயோ இருந்து கால் வருது. நீ எதுக்காக ஃபெங்க தேடுற? ஃபெங்க உனக்கு எப்படி தெரியும்? நீ யாரு ஃபெங்குக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. நான் ஃபெங்கோட அண்ணன் தான். அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். போன் பண்ணுனது மோதான் போல இருக்கு. இந்த கென்னை கூட்டிட்டு போய் அவனோட அந்த சீக்ரெட் லேப்ல ஃபெங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா, அதை கூட்டிட்டு போய் காமிக்கிறான். ஃபெங்குக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, சாக போற கண்டிஷன்ல அவ சாகிறதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் அவளை காப்பாத்துறதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இருக்கேன். கண்டிப்பா நான் அந்த மருந்தை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். ஃபெங்கையும் நான் காப்பாத்திருவேன். ஆனா அதுக்கு எனக்கு இந்த ப்ரொஃபசர் ஜியாங் ஏற்கனவே வச்சிருந்த அந்த ரேன் எக்ஸ்பெரிமெண்டோட டேட்டா எனக்கு வேணும். அவர் அது எங்கேயோ மறைச்சு வச்சுட்டாரு. அது இருந்தா மட்டும்தான் என்னோட ப்ராஜெக்ட் நான் முடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த ப்ரொஃபசர் ஜியாங் அவர் கூட ஒரு சில ஆட்களை சேர்த்துட்டு என்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி ரேன் ப்ராஜெக்டோட டேட்டாவையுமே அவர் திருட பாக்குறாரு, என்னையுமே கொல்ல பண்ண பாக்குறாரு. நான் என் உயிரை பத்தி கவலைப்படவே இல்ல. நான் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபெங்க காப்பாத்துறதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். அந்த மருந்தை கூட நான் எனக்கு நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வரதுக்கு முன்னாடி கூட அந்த மருந்து நான் எனக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு கையையும் காமிக்கிறான். நரம்பெல்லாம் ஒரு மாதிரி சிகப்பு சிகப்பா இருக்கு. ஏதோ மருந்து போட்டுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இது எல்லாமே நான் ஃபெங்க காப்பாத்துறதுக்காக பண்றேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ஃபெங்க கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ற மாதிரி இந்த மோ சொல்றான். அதை கேட்டு அந்த கென்னுமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுறான். என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த கென் கேட்கறான். அதுக்கப்புறம் இந்த கென்னை வச்சுதான் அந்த ஹான் டாங் ரெண்டு பேரையுமே இந்த மோ தான் போட்டு தள்ளியிருக்கான். அன்னைக்குதான் டைம் லூப் ஆச்சு இல்லையா. சோ எக்ஸாக்டா டைம் டேட்டு செகண்ட் வரைக்கும் கரெக்டா எப்ப எது நடக்கும்ன்றதை நோட் பண்ணி இவன் கென் மூலியமா அந்த ரெண்டு பேர்த்தையுமே போட்டு தள்ளியிருக்கான். இவன் எல்லாத்தையும் இவ்வளவு பர்ஃபெக்டா சொல்றதுனால கென் என்ன நினைச்சுக்கிறான்னா, இவனுக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு பர்ஃபெக்டா சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் அவன் நினைச்சுக்கிறான். அவனுக்கு இந்த டைம் லூப் பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்க்கு வந்தா இந்த மோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி நான் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னான் இல்லையா. யாரு மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தான்றதெல்லாம் நமக்கு காமிக்கல. அப்படியே கட் பண்ணா போன லூப்ல நம்ம அனலி மலை மேல இருந்த இந்த ஃபெங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்திருப்பா. அங்க கூட பாம்பு வெடிச்சிருக்கும். அப்ப அனலிக்கு ஃபெங்கோட டைரியுமே கிடைச்சிருக்கும் இல்லையா. அந்த கிளினிக்ல இப்ப
போலீஸ் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க ஃபெங்கோட டைரியை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அனலி அதே டைரியை போலீஸ் காவல்ல இருக்கிற இந்த கென் கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறா. இது எல்லாமே ஃபெங் எழுதுனது தான். உனக்கு அவளோட ஹேண்ட் ரைட்டிங் அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல அவளுக்கு கொடுத்த அந்த ரேன் ட்ரீட்மெண்ட்டை பத்தி முழுசாவே எழுதியிருக்கா. அந்த ரேன் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தது, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது எல்லாமே இந்த மோவும் ப்ரொஃபசர் ஜியாங் தான். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இவளுக்கு இந்த மருந்தையே கொடுத்திருக்காங்க. இந்த மருந்துனால தான் அவ சீக்கிரமா உடம்பு சரியில்லாம போனா. இந்த மருந்துனால அவளுக்கு நார்மலா இருந்த வலி பல மடங்கு அதிகமாகி இருக்கு. அந்த மோ உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். ஃபெங்க காப்பாத்துறேன், அவளை காப்பாத்துறதுக்காக தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லி அவன் உன்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். கடந்த 8 வருஷமா அவன் ஃபெங்க அவன் கூட வச்சிருக்கான். அவன் நினைச்சிருந்தா இந்நேரம் அவளை காப்பாத்துறதுக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா அதை பண்ணாம உன்னை யூஸ் பண்ணி அவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். அவனோட சுய லாபத்துக்காக அவனை நம்பாத அப்படின்ற மாதிரி அனலி கென்ன நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் இவ்வளவு நேரம் சீரியஸா கேட்டவன் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான். யாருமோ எனக்கு எந்த மூவியும் தெரியாது, எல்லா கொலைகளையும் நான் தான் பண்ணேன், நான் தான் ஸ்குவிட் அப்படின்ற மாதிரி அவனே கன்ஃபஸ் பண்ணிக்கிறான். இது எல்லாமே சிசிடிவில நம்ம போலீஸ் சீஃப் பாஸ்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இவனை கன்ஃபஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் அனலி அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து அனலி அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. சார் அவன் போய் சொல்றான் சார், அவன் உண்மையிலே ஸ்குவிட் கிடையாது சார், அவனை நம்பாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. பரவாயில்ல வாமா அப்படின்ட்டு இழுத்துட்டு போறாங்களா. அப்ப அனலி போக போக கத்திக்கிட்டே போறா. இங்க பாரு, ஃபெங்குக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்கு. அவனால அந்த 28 நாளுக்குள்ள எந்த மருந்தும் கண்டுபிடிச்சு அவளை காப்பாற்ற முடியாது. அந்த மோவை நம்பாத. 28 நாளைக்கு அப்புறம் அவனால ஃபெங்க காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வெளியே போறா. இது கேட்டதும் இவன் இங்க இருந்துட்டு கத்துறான். என்ன 28 நாளைக்கு அப்புறம் ஃபெங்குக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இவன் இங்க கத்துறான். அதுக்குள்ள எல்லாரும் கதவை சத்திட்டு வெளியில போயிடுறாங்க. டாங்ஷி அனலிக்கு கால் பண்ணி மேகிக்கு மெசேஜ் அனுப்பி இன்னைக்கு இங்க வர வேணான்னு சொன்னே சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். சொல்லிட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அப்புறம் ஏன் அவ இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறானா. தெரியல, ஒருவேளை மோவேத அவளை கால் பண்ணி இங்க வர சொல்லிருக்கலாம். ஆக்சுவலா அந்த வாலி கம்பெனியோட மெயின் ஜாபே இந்த மாதிரி பயாலஜி ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதுதான். ஆல்ரெடி அவங்க கிட்ட இந்த மோமா கம்பெனியோட பெரிய பெரிய கம்பெனியோட பயோடெக்னாலஜி ப்ராஜெக்ட் எல்லாம் கையில வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க மோமா கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி அனலி சொல்றாளா. அப்ப தெரியலன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்க பாரு. அந்த வாலி கம்பெனிக்கு மோமா கம்பெனி கிட்ட இருந்து என்னமோ ஒண்ணு வேணும், அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க பாரு அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றான். அதுக்கப்புறம் இவன் ஷானாக்கு மெசேஜ் அனுப்புறான். போன லூப்லயே இவங்க மாஸ் சர்வேலன்ஸ் மூலமா இந்த ஊர் பூரா எங்க இந்த ப்ரொஃபசர் ஜியாங் இருக்காருன்னு தேடுற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதே வேலையை இப்ப இந்த லூப்லயுமே பாக்குறாங்க. சீக்கிரமா அந்த மாஸ் சர்வேலன்ஸை பயன்படுத்தி இந்த ப்ரொஃபசர் ஜியாங் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க பாரு அப்படின்ற மாதிரி ஷானாக்கு மெசேஜ் அனுப்புறான். அப்படியே கட் பண்ணி தானியாவை தான் காமிக்கிறாங்க. அவ ஏதோ ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துருக்கா. அப்போ ஒரு வயசானவர் தொப்பி போட்டுட்டு கையில வாக்கிங் ஸ்டிக்கோட நடந்து வந்து தானியாவுக்கு பின்னாடி இருக்க சேர்ல போய் உட்கார்றாரு. அந்த வயசானவர் வேற யாரும் இல்ல, ப்ரொஃபசர் ஜியாங் தான். யாருக்கும் தெரியாத மாதிரி யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி பின்னாடி உட்கார்ந்துருக்க தானியா கிட்ட தான் அவர் பேசுறாரு. நீ இனிமே அங்க இருக்காதமா, அங்க இருந்து கிளம்பிடு, அந்த மோக்கோட போட்டி போட்டு உன்னாலலாம் ஜெயிக்க முடியாது, அவன்லாம் பைத்தியம் ஆயிட்டான், அங்க இருந்து வந்துரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அனலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா இல்லையா, நம்ம எப்படியாவது ஃபெங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னா இந்த கென் நம்ம பக்கம் வந்துருவான், அதுக்கப்புறம் அவனே இந்த மோக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது பண்ணணும், ஃபெங்க எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அவங்க அம்மாவோட இசிஜில ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு போல இருக்கு. வழக்கமா இந்த லூப்போட ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு கான்சியஸ் வரும் இல்லையா, அந்த மாற்றம் தான் இங்க இசிஜில காமிச்சிருக்கு போல இருக்கு. அதை தான் இங்க இவளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே இவ ஏதோ அவளோட ப்ராஜெக்ட்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ஏதோ செக் பண்ணி பாக்குறா. எதையோ நோட் பண்ணிட்டு இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசரமா இவ எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்படியே இங்க தானியாவை தான் காமிக்கிறாங்க. என்னோட அப்பா டேங்கும் சரி அந்த அங்கிள் ஹானும் சரி எதனால இறந்து போனாங்கன்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மோ தான். அந்த ஆளை பத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் எதனால நீங்க போலீஸ்ல அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல, எதனால அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தானியா கேக்குறா. அதுக்கு உடனே ப்ரொஃபசர் ஜியாங் இருந்துட்டு அந்த ரேன் ப்ராஜெக்ட் நானும் மோவும் சேர்ந்து தான் பண்ணணும், நான் நினைச்ச மாதிரியே அந்த ப்ராஜெக்டும் அந்த ரிசர்ச்சும் போயிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் சக்சஸ்ஃபுல்லா நாங்க ரேன் 2.0 முடிச்சிருப்போம், கேன்சருக்கான மருந்தையும் நாங்க கண்டுபிடிச்சிருந்திருப்போம், இந்நேரம் நிறைய கேன்சர் பேஷண்ட்டை நாங்க குணமாக்கி இருந்திருப்போம். ஆனா அந்த மாதிரி நடக்காம போயிடுச்சு. நான் நினைச்ச மாதிரி என்னோட ரேன் 2.0 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு இந்த மோ தேவை. அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிகிற வரைக்கும் என்னால அவனை போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்கவும் முடியாது, அவனை நான் போட்டு தள்ளவும் முடியாது, அதுக்காக தான் நான் அவனை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் ஜியாங் சொல்றாரு. சரி, இவ்வளவு நாளா இல்லாம எதுக்காக இப்போ திரும்ப வந்தீங்க அப்படின்ற மாதிரி தானியா கேட்கிறாளா. ஏன்னா என்கிட்ட டைம் இல்ல, நான் சீக்கிரமா அந்த மோமா கம்பெனியை என் கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவ பொண்ணு இல்லையா, பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன்னு அவர் சொல்லுவார்னு இவ எதிர்பார்த்திருப்பா போல இருக்கு. அதையுமே சொல்லிடுறா. எனக்காக தான் வந்தேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காளா. இங்க பாரு, இப்போ இங்க ஒரு விஷயம் நடக்க போகுது, அந்த மோவுக்கு ஆல்ரெடி தெரியும் நீ என்னோட பொண்ணுன்னு சொல்லி, நீ இங்க இருக்கிறது உனக்கு சேஃப் இல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ அழுதுகிட்டே வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. வழக்கமா எல்லா லூப்லயும் நடக்கிற அதே விஷயம் இங்கேயும் நடக்குது. தானியா
தானியாவை எப்பவுமே ஜூலி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பா இல்லையா, அவ இங்கேயுமே உட்கார்ந்து இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. இவங்க பேசின விஷயத்த கேட்டாலா, இல்ல அங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த வயசான பெரியவர் இவளோட அப்பாங்கிறதும் இல்ல, இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி தெரியாத மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. அவர் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருப்பாரு, இவ இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதாவது அவளுக்கு தெரியுமான்னு தெரியல. அவ பாட்டுக்கு தானியா பின்னாடி எந்திரிச்சு அவளும் போயிடுறா. வழக்கமா நடக்கிற விஷயம் இதுலயும் நடக்குது. அந்த டெக்னீஷியன் கம்பெனிக்கு வரான், அவனோட பழைய சம்பள பாக்கிய வாங்குறதுக்காக. அவனோட ஃபேஸ் ஐடி வேலை செய்யல. ரிசப்ஷன்ல போய் கேட்கறான், அவங்க டெலிவரி வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 3வது லூப்ல லெட்டரை பத்தி அடிக்கடி அவனுக்கு ஞாபகம் வந்ததுனால 4வது லூப்ல அவனாவே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். ஆனா இந்த லூப்ல எதுவும் நடக்கல. ஃபர்ஸ்ட் லூப்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்குது. அந்த பொண்ணுங்க வந்து டெலிவரி அங்க வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க, நான் இங்கதான் முதல்ல வேலை பார்த்தேன், நான் ஹெச்ஆர் மேடம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஹெச்ஆர் மேடமே அங்க வராங்க. இவனும் வேகமா அந்த ஹெச்ஆர் மேடம் ஓடி போய், மேடம் நான் இங்கதான் மேடம் வேலை பார்த்தேன், எனக்கு என்னோட பழைய சம்பளம் பாக்கி இருக்கு மேடம், 3 மாசத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை கொடுத்துருங்க மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த அம்மா கொஞ்சம் கடுப்பை பேசி திட்டி விட்டு வெளில போடா அப்படின்னு சண்டை போட்டிருக்கும். அதனால நிறைய பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா இந்த தடவை அவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசல, ரொம்ப சாந்தமா பேசுறாங்க. ஆமாமா, உங்க பேர் இதுதானே, லிஸ்ட்ல நான் உங்களோட பேரை பார்த்தேன், நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க, உங்களோட சம்பள பாக்கிய நான் அக்கௌண்ட்ல போட்டுடுறேன், நான் உங்களுக்கு சீக்கிரமாவே அதுக்கான நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சாந்தமா பேசிட்டு போறாங்க. அதை கேட்டுட்டு இந்த டெக்னீஷியன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். டெக்னீஷியனோட பிரச்சனை எப்படியோ ஆரம்பிச்சு கடைசியில ரொம்ப ஸ்மூத்தாவே முடிஞ்சு போச்சு. இங்கே இன்னைக்கு நடக்க வேண்டிய அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த விஷயத்த டாங்ஷி வந்து மோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். ஏன்னா யாருமே வரல போல, அதனாலதான் கேன்சல் ஆயிடுச்சு. யாரு வரணுமோ அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஏதோ உள்ளர்த்தத்தை வச்சு இந்த மோ சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ரிசப்ஷன்ல இருந்து கால் வருது. சார், மேகி நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க, அவங்கள பிக்கப் பண்றதுக்காக நான் டிரைவர் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றா. இதை கேட்டுட்டு இங்க டாங்ஷி ஒரு மாதிரி யோசனையிலேயே நின்னுட்டு இருக்கானா. அவன் யோசிக்கிறத பார்த்துட்டு மோ கேட்கறான், என்ன யோசிக்கிற, அந்த ஹைவேல நடக்க போற ஆக்சிடென்ட்ல இருந்து மேகி தப்பிச்சு வருவாளா இல்லையான்னு யோசிக்கிறியா அப்படின்ற மாதிரி மோ நக்கலா கேட்கறானா. அதுக்கு உடனே டாங்ஷி இருந்துட்டு, இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் எதுவுமே பண்ணலாம், அமைதியா நின்னுக்கிறான். டாங்ஷி உடனே அவனோட பாஸ்க்கு கால் பண்ணி ஹைவே நம்பரை சொல்லி, இந்த ஹைவேல 10 மணிக்கு அந்த ரோட பிளாக் பண்ணுங்க, அங்க ஒரு ட்ரக் வரும், இதுதான் அந்த ட்ரக்கோட நம்பர், அந்த ட்ரக்கை பிளாக் பண்ணி அதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு ட்ரக் ஒன்று வரும் இல்லையா, அதனாலதானே ஆக்சிடென்ட் நடக்கும், அந்த ட்ரக்கை தான் இவன் மென்ஷன் பண்றான். அதே மாதிரி அங்க ரோடு பிளாக் பண்றாங்க, அந்த ட்ரக்குமே வருது. ட்ரக்கை பிடிச்சி செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அங்க அந்த டிரைவர் தான் சந்தேகப்படுற மாதிரி இருக்கான். அவன் ஆளை பார்த்தாலே தெரியுது அவன் தூங்காம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு. நாங்க சிசிடிவில செக் பண்ணோம்டா, நீ வண்டியை ஒரு மாதிரி தடுமாறி ஓட்டிக்கிட்டு இருக்க, என்ன தூங்காம வண்டி ஓட்டுறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் போலீஸ் பிடிச்சு திட்டுறாங்க. சாரி சார், வேலை அவசரத்துல அப்படி பண்ணிட்டேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். சோ அந்த ஹைவேல நடக்கிற ஆக்சிடென்ட்டை எப்படியோ தடுத்து நிறுத்திட்டான். ரொம்ப நல்லா வந்தாண்டா, நீ மகான் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியே, இப்போதைக்கு நீ எங்கேயும் போகாத, என் கூடவே இரு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவனும் கூடவே தான் போய்கிட்டு இருக்கான். அப்போ டாங்ஷிக்கு பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. அவனுக்கு கால் வருது, ஆனா இங்க மோ ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கான். இங்கே பாஸ் வந்து சொல்றாரு, டே, நீ அவனுக்கு கொடுத்துட்டு இருக்க அந்த ப்ரொடெக்ஷனை தயவு செஞ்சு இப்பவே நிறுத்திடு, அவன் நமக்கு எதிராகவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், நாம எல்லாம் நம்மளோட பவரை மிஸ்யூஸ் பண்றதா அவன் சொல்லியிருக்கான், அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம நாம அவனை சஸ்பெக்டா ட்ரீட் பண்றதா அவன் சொல்லி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. யாரு, மோவா சொன்னா அப்படின்ற மாதிரி இவன் சந்தேகமா கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க அவன் நக்கலா சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கானா. அங்க பாஸ் போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் சீஃப் பின்னாடி வந்து தட்டுறாரு. அடடி சுமாரா, போன்ல பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் அவர் பாட்டுக்கு போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அட போனை கொடுறா அப்படின்னு தட்டி போனை பிடிங்கிட்டு, இங்க பாரு டாங்ஷி, நீ அந்த மோக்கு கொடுத்த ப்ரொடெக்ஷன் போதும், இதோட நிறுத்திக்கோ, உன்னோட ஆபரேஷனை இதோட ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரா. சார், சிக்னல் சரியா கிடைக்கல சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சரியா கேட்கல, நான் எதா இருந்தாலும் அப்புறமா நேர்ல வந்து பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண பாக்குறானா. நீ இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த மோ பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போறான் மேகியை ரிசீவ் பண்றதுக்காக. அவளை ரிசீவ் பண்ணி கம்பெனிக்குள்ள கூட்டிட்டு வரான். அதே சமயம் டாங்ஷி அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கம்பெனியை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனை தான் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு வாடான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதுக்காக தான். இந்த மோ அவங்கள கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். ஆனா இந்த மேகி மட்டும் டாங்ஷியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறா. இவளுக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. யார் இது, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி மோ கிட்ட கேட்கிறா. சொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, ரொம்ப சாதாரணமான ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஆனா இவன் மட்டும் திரும்பி திரும்பி டாங்ஷியை பார்த்துக்கிட்டே இருக்கா. லிப்டுக்குள்ள போய் ஏறிக்கிட்டு டாங்ஷி முன்னாடி அவன் கையில கட்டி இருக்க வாட்சை தட்டி காமிச்சிட்டு போறான். உன் டைம் முடிஞ்சிருச்சு போடான்ற மாதிரி சொல்றான் போல இருக்கு. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா போலீஸ் சீஃப் அனலி வந்து ஜெயில இருக்க அந்த கென்னு கிட்ட போய் ஃபெங்கோட டைரியை காமிச்சு பேசியிருப்பா இல்லையா, அந்த வீடியோ போட்டு காமிச்சிட்டு,
இந்த கேஸ்ல எங்களுக்கே தெரியாத நிறைய விஷயம் இந்த பொண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது, என்ன நடக்குது இங்க, எல்லாத்தையும் நீ எனக்கு இப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. கண்டிப்பா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார், ஆனா அதுக்கு இந்த கேஸ் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல, கேஸை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட தானே வந்து ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாது, நீ இப்பவே சொல்லிதான் ஆகணும். எதை வச்சு நீ இந்த மோதான் சஸ்பெக்ட்னு சொல்ற, எதை வச்சு சொல்ற இந்த மோ கென் மூலியமா நிறைய கொலைகளை பண்ணியிருக்கான்னு சொல்லி உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா, உங்க யாருக்கிட்டயாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கையை நீட்டிட்டு இருக்காரு. மத்த எல்லாருக்கும் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கல்ல. கண்ணை மூடிட்டு டாங்ஷி சொல்றதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எவிடன்ஸ் கொடுன்னு கேட்டா என்னத்தை கொடுப்பாங்க. அதே சமயம் இங்க கம்பெனியை காமிக்கிறாங்க. மேகியும் மூவும் உள்ள வந்து கம்பெனியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மேகி சொல்றா, எனக்கு உங்க கம்பெனியோட கடந்த 5 வருஷ பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அவனும் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட செக்ரட்டரி பொண்ணு ஒருத்தி ஓடி வந்து, இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ண போற அந்த காலேஜ் செமினாருக்கு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா. நான் எந்த காலேஜ் ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணல, அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டா அதையும் கேன்சல் பண்ணிடு, எனக்கு இங்க மேகியோட மீட்டிங் தான் ரொம்ப முக்கியம், இன்னைக்கு நான் முழுக்க முழுக்க மேகியோட தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனோட செமினார் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்க காலேஜ்ல நோட்டீஸ் போர்ட்லயே ஒட்டிடுறாங்க. இதை அந்த ப்ரொஃபசர் யூமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காரு. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா டாங்ஷி என்ன பண்றான், எல்லாரையும் உட்கார வச்சு இந்த 5 நாளும் அவன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சானோ அதை எல்லாத்தையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவங்க தான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க, ஆனா எல்லாத்தையும் தான் அவங்க மறந்துட்டாங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்சதை அவங்களுக்கே திருப்பி சொல்லிட்டு இருக்கான். 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டி லேப்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல ப்ரொஃபசர் ஜியாங் சாகல, அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அவர் இப்ப உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, தானியா மேகின்னு சொல்லிட்டு. அந்த 2 பொண்ணுங்களையும் யூஸ் பண்ணி அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மோ பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இங்க நம்ம புடிச்சு வச்சிருக்க கென்னுக்கு ஃபெங்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த ஃபெங்குமே இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அவளையுமே இந்த மோ தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவளை எப்படியாவது காப்பாத்துறன்னு சொல்லி தான் இந்த கென்னோட மனசை மாத்தி அவன் மூலியமா அவன் வேணுங்கிற ஆட்கள் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான். அடுத்து இவன் டார்கெட் பண்ணிருக்கிறது அந்த தானியாவையும் மேகியும் தான். அவன் இன்னும் நிறைய பேத்த கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள நம்ம அவனை புடிச்சாகணும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்றான். நீ சொன்ன கதை நல்லா இருந்துச்சுப்பா, ஆனா நீ சொன்ன கதை எதுவும் பிராக்டிகலா நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்ல, ஏன்னா அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் சீஃப் சொல்லிடுறாரு. டாங்ஷி உடனே டென்ஷன் ஆயிட்டு, ஏன் சார் இப்படி எவிடன்ஸ் கத்துறீங்க, விசாரணை பண்ண விட்டாதானே நான் எவிடன்ஸ் கொடுக்க முடியும், என்ன இந்த கேஸை விசாரிக்க விடுங்க அப்படின்னு சொல்றான். பாஸுமே டாங்ஷிக்கு சப்போர்ட் பண்றாரு. அவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன், என்னதான் அவன் சொன்ன கதையை உங்களால நம்ப முடியல அப்படின்னாலும் கென்னுக்கும் இந்த ஸ்குவிட் கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்றத அவன் ப்ரூவ் பண்ணிட்டான்ல, ஒருவேளை அதே மாதிரி மத்த விஷயங்களும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அவனுக்கு விசாரணை பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆளும் டென்ஷன் ஆயிட்டு கத்துறாரு. ஏன் இப்படி விசாரணை இம்சை பண்றீங்க, என்னால வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் கத்துறாரு. அதனால டாங்ஷி டென்ஷன் ஆயிட்டு, சரி சார், நான் இந்த கேஸை விட்டு மட்டும் விலகல, இந்த வேலையை விட்டே நான் விலகிக்கிறேன், நான் வேலையை விட்டு போயிடுறேன், என்ன நடந்தாலும் சரி அதுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கோங்க, என்ன தப்பா நடந்தாலும் சரி, என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் சரி, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றானா. சரிடா, வேலையை விட்டு நீ ஒன்னும் போக வேணாம், நானே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், உன்னோட துப்பாக்கியும் பேட்சையும் எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி இவர் போய் கேட்கிறாரு. எல்லாரும் வந்து ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. எல்லாரும் வாய் முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஷி கிட்ட துப்பாக்கி கொடுறா அப்படின்னு கேட்கிறாரு. அவனும் எடுத்து கொடுத்துடுறான். இங்க பாரு, இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, உன்னையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸையும் மிரட்டி விட்டுட்டு மத்தவங்க எல்லாரையும், இவன் இந்த ரூமை விட்டு வெளியவே வரக்கூடாது, அப்படி ஒருவேளை வெளியே வந்தானா உங்க எல்லாரையும் நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், இவன் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க, அவர்கிட்ட பின்னாடியே ஓடி போய் பாக்குறாங்க, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்னு தெரிஞ்சதும் வேற வழி இல்லாம டாங்ஷியை உள்ளேயே ரூம்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. இங்க நம்ம அனலிய காமிக்கிறா. அவங்க அம்மாவோட இசிஜில ஏதோ ஒரு வித்தியாசம் வந்துச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறா. இந்த லூப் ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு கான்சியஸ் வந்திருக்கும் இல்லையா, அதனாலதான் அந்த இசிஜில மாற்றம் வந்திருக்கு. ஆனா அது டெம்பரவரியான மாற்றம் தான், அதனால எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே தான் இப்ப அந்த டாக்டருமே சொல்ல வராரு. ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடி அனலியே சொல்றா, அது டெம்பரவரி தான்றது எனக்கே புரியும் சார், எனக்கு உங்க லேபை கொஞ்சம் யூஸ் பண்ணணும், பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இவரும் கூட்டிட்டு போய் அவரோட ஹாஸ்பிட்டல்ல இருக்க லேப்ல விட்டுட்டு, உங்க கம்பெனில இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஹைஃபையான லேப் கிடையாது, இங்க இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவளும் அந்த லேப்ல உட்காந்துட்டு ஏதோ ஒரு மருந்து செஞ்சுட்டு இருக்கா. ஏதோ ஒரு மருந்தை இவளே தயாரிச்சு கொண்டு வந்து அவங்க அம்மாவோட ட்ரிப்ஸ்ல போட்டு விட்டுட்டு பக்கத்திலே உட்காந்து லேப்டாப்ல ஏதோ அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்றான்னு தெரியல. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டாங்ஷியை ரூமுக்குள்ள விட்டு லாக் பண்ணிட்டாங்க. அவன் எப்படா வெளியில போறது, என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி அவன் பதட்டத்துல நின்னுட்டு இருக்கான். வெளியில அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கண்ணத்துல கையை வச்சுக்கிட்டு தலையில கையை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ஷானா என்ன பண்றா, டக்குனு எந்திரிச்சிட்டு எனக்கு வயிறு வலிக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போனவ டோர் கிட்ட நின்னுட்டு, ஜூலி உனக்கு வயிறு வலிக்கல அப்படின்னு கேக்குறாளா. ஆமாமா எனக்கும் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு பின்னாடியே போயிடுறா. இதை நோட் பண்ண ஜேம்ஸ் என்ன பண்றான், அவனோட
அவனோட ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிட்டு, ஏன்டா எவ்வளவு நேரம் இப்படி சும்மா உட்காந்துருக்க போறீங்க, போலீஸ் சீஃப் தான் சொல்லியிருக்காரு இல்லையா இந்த ரூமை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லி, சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு புக் படிக்கலாம்ல, போய் புக் படிங்க அப்படின்னு சொல்றானா. உடனே மீதி இருக்க 2 பேரும் ஓடி போய் ஆளுக்கு ஒரு புக் எடுத்துட்டு திரும்பி நின்னுக்கிறாங்க. இந்த ஜேம்ஸ் என்ன பண்றான், புக் எடுக்கிற மாதிரி டாங்ஷி இருக்கிற டோர் கிட்ட போய் அந்த லாக் கிட்ட அவனோட ஐடி கார்டை வைக்கிறான். ஐடி கார்டை கீ கார்டு மாதிரி தானே வேலை செய்யும், அதனால அந்த டோர் ஓபன் ஆயிடுது. டாங்ஷி இதையெல்லாம் பாக்குறான், இவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா, இவங்க யாரும் கண்ணுலயுமே டாங்ஷி படாத மாதிரி திரும்பி உட்கார்ந்துருக்காங்க. அதாவது எங்களுக்கு தெரியாம நீ தப்பிச்சு போன மாதிரி போயிருடா அப்படின்ற மாதிரி அவனுங்களே திரும்பி உட்கார்ந்துருக்கானுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு டாங்ஷியும் அந்த ரூம்ல இருந்து மெதுவா வெளியில வந்துடுறான். ஆனா வெளியில வந்ததும் பாஸ் வந்து புடிச்சிடுறாரு. பாஸ் நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறானா. அவர் உடனே துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டு சீக்கிரமா அந்த ஸ்குவிட்டை கண்டுபிடிக்க பாரு, உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, உனக்கு பேக்கப்க்கு நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அவனும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறான். எல்லாரும் அவனுக்கு தம்ஸ் அப் காமிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. டாங்ஷி கார்ல கிளம்பி எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். அப்போ அனலி கிட்ட இருந்து போன் வருது. இந்த வாலி கம்பெனியை சேர்ந்த மேகி எதுக்காக மோமா கம்பெனியை அப்ரோச் பண்ணிருக்கான்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மோவும் ப்ரொஃபசர் ஜியாங்கும் சேர்ந்துதான் ரேன் அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க பண்ணுன அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரிசர்ச் டேட்டா இருக்கும் இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த மேகி மோமா கம்பெனிக்கே வந்திருக்கா அப்படின்ற விஷயத்த அனலி சொல்றா. யாரா இருந்தாலுமே ஒரு ரிசர்ச் இருக்குன்னா அதோட ரீசெண்டான டேட்டாவை தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. இவன் என்ன சம்பந்தமே இல்லாம பழைய டேட்டாவை தேடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறானா. அதுதான் மேகியோட ஸ்டைலே. அவளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிசர்ச்சா இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரிசர்ச் டேட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வேல்யூ அதிகம்னு நினைப்பா. அதுக்காக தான் அவ இந்த கம்பெனிக்கே வந்திருக்கா. ஏன்னா அது மோ கிட்ட இருக்கு, அதை எப்படியாவது அவ திருடணும்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. மோ வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பான். அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற என்னாலேயே அதை அக்சஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா மேகியாலையும் அதை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அனலி சொல்றா. சோ இவ அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக கம்பெனிக்குள்ள வந்திருக்கா. ஆனா இவளை யூஸ் பண்ணி இந்த மோ அவனோட காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இங்க டாங்ஷி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அனலி கேக்குறா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், எனக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த டைம் லூப்ல இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இது கேட்டதும் இவன் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறான். உண்மை சொல்லு, ஏன்னா இந்த ரேன் மருந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்ட எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருந்திருக்கு. அவங்க உடம்புல இருக்க ஏதாவது ஒரு உடல் உறுப்போ இல்ல ஒட்டுமொத்த உடம்போ தொடர்ந்து கண்டினியூஸா அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிருக்கு, அது செயலுக்கு ஆரம்பிச்சிருக்கு. உனக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. இதுக்கப்புறம் அவகிட்ட உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். ஆமா, இந்த டைம் லூப்ல ஒரு தடவை எனக்கு மரணமே நடந்திருக்கு, எனக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு நான் அதனால செத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டதும் அவங்க ரொம்ப பயந்து போயிடுறா, அழவே ஆரம்பிச்சிடுறா. ஆனா அது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, இங்க பாரு டாங்ஷி, நீ எதுக்கும் பயப்படாத, கண்டிப்பா நான் இதுக்கான வழியை நான் கண்டுபிடிப்பேன். எனக்கு தியரட்டிக்கலா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை நான் எப்படியாவது சரி பண்ணி நான் பிராக்டிக்கலா மாத்திடுவேன், உனக்கான கியூரை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவ ஒரு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே பேசுறாளா. அவ அங்க அழறாங்கிறது இங்க டாங்ஷிக்குமே புரியுது. எனக்கு என்ன நடக்குதுங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அனலி, எனக்கு எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் சடனா டெத் ஏற்படலாம், இதுதான் என்னோட விதிங்கிறத நான் ஏத்துக்கிட்டேன், நீயும் ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றானா. இல்ல என்னால ஏத்துக்க முடியாது, நான் ஏத்துக்கவும் மாட்டேன், கண்டிப்பா உனக்கான தீர்வை நான் கண்டுபிடிப்பேன், என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. சரி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிக்கிட்டே இருக்காங்க. பேசாம சைலண்டாவே ரொம்ப நேரம் போன்ல அப்படியே காதுல வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் டாங்ஷிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவனுக்கு டைம் லூப்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மோவுக்குமே இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் இல்லையா, மேபி அதனாலதான் மேகி அவசர அவசரமா இன்னைக்கே மீட் பண்ணணும்னு வர சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் உடனே பாஸ்க்கு கால் பண்றான். இந்த மோவோட டார்கெட் அந்த ப்ரொஃபசர் ஜியாங்க வெளியில வர வச்சு அவரை போட்டு தள்ளுறது மட்டும் இல்ல, அவன் வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான். கண்டிப்பா அவனோட அடுத்த டார்கெட் இந்த மேகி தான். இந்த மோவும் மேகியும் எங்க இருக்காங்கன்றத நான் உடனே கண்டுபிடிச்சாகணும். அதே சமயம் இந்த தானியாவும் ஹானும் அவங்க 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களை எப்படியாவது காப்பாத்த பாருங்க, அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றானா. சரின்னு சொல்லிட்டு இவரும் உடனே தானியாவுக்கு கால் பண்றாரு. நீயும் ஹானும் உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா. ஏன் சார் ஸ்குவிட கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான், ஆனா உங்க 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது, உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன், உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதே சமயம் இந்த மேகிய மோ அவனோட ஆபீஸ் ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டு இருந்தாலையா, அடுத்து அவன் R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான், அந்த லேபுக்குள்ள. கரெக்டா அவங்க 2 பேரும் லேபுக்குள்ள போறாங்க. தானி அவசர அவசரமா வெளியில போறதை இந்த மூவுமே நோட் பண்றான். அப்புறம் நம்ம கான்ட்ராக்ட் போடணும் இல்லையா, அதுக்கான கான்ட்ராக்ட் பேப்பரை நான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க இந்த லேபை சுத்தி பார்த்துட்டு இருங்களே அப்படின்னு சொல்லி அவனோட செக்ரட்டரி அந்த பொண்ணுக்கு சுத்தி காமிக்க சொல்லிட்டு இவன் அங்க இருந்து தானியா பின்னாடியே கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணும் அவளுக்கு எல்லா லேபையும் எல்லா இடத்தையும் ஒவ்வொன்னா இதுதான் அது, இதுதான் கிச்சன், இதுதான் பெட்ரூம், இதுதான் டாய்லெட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லேபையும் காமிச்சிட்டு இருக்கா. அவ எதையுமே கண்டுக்கவே இல்ல. கடைசியா இந்த மோவோட பிரைவேட் லேப் ஒன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து காமிக்கிறா. இதுதான் எங்க பாஸோட பிரைவேட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சாரி மேடம், அதுக்கு எனக்கு அத்தாரிட்டி கிடையாது, என்னால அதெல்லாம் காமிக்க முடியாது, மத்த இடத்த மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ அந்த லேபையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. இங்க தானியா வேற கார் பார்க்கிங்ல ரொம்ப டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த ஹான்காக. அவங்கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டா போல இருக்கு, சீக்கிரமா வா நான்
நான் கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இவ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மோ டக்குன்னு வந்து அவ முகத்துல மயக்க மருந்து கர்ச்சீஃபை வச்சு அழுத்தி அவளை மயக்கமாக்கிடுறான். அவளை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு கார் டிக்கிக்குள்ள போட்டுட்டு அவளோட போனையுமே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவனோட போன்ல அவ கார் டிக்கில மயக்கமாகி கிடக்கிறத போட்டோ எடுத்துக்கிறான். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று இந்த ஹான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை இந்த மோவுமே பார்த்துடுறான். அவன் பார்த்துட்டான்னு தெரிஞ்சதும் ஹான் தலை தடிக்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். போய் ஒரு இடத்துல ஒரு தூணுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு இருக்கானா. அப்ப இந்த மோ இவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இங்க பாரு, என் கிட்ட வராத, உனக்கு எதிரான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸோட குரூப்ல நான் இதை போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாருடா, நாம பேசிக்கலாம், நான் ஏதாவது டீலிங் வேணா கூட உங்ககிட்ட பண்றேன், உனக்கு என்ன வேணும், பணம் வேணுமா இல்ல என்னோட ஷேர்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஆமா வேணும், உன்னோட ஒட்டுமொத்த ஷேர்ஸையும் உடனே என் பேருக்கு மாத்து, இப்பவே நீ உன் கம்பெனியோட சேர்மன் அப்படின்ற பதவியில இருந்து நீ விலகிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் ஒத்துக்கிறேன், வேற ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி மோ கேக்குறானா. ஆமா, நீ உடனே எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிறான். என் அப்பாவோட சாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற விஷயத்தை எனக்கு இப்பவே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். சரிடா, நான் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவுமே பேச ஆரம்பிக்கிறான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உன்னை ஊதாரி பையன், எதுக்கும் உதவாதவன், எந்த வேலையும் நீ செய்ய மாட்ட அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல, ஒருவேளை நான் இந்த கம்பெனியவே நான் உன்கிட்ட ஒப்படைச்சாலும் நீ ரொம்ப நல்லாவே இந்த கம்பெனியை பாத்துக்குவ அப்படின்ற மாதிரி நைஸா பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து டக்குன்னு அவன் கையில இருக்கிற போனும் பிடிங்கிறான். அவனையும் போட்டு அடிச்சிடுறான். கழுத்தை போட்டு நெறி நெரிச்சுட்டு இருக்கான். ஏன்டா எல்லாரும் என்னை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என் வழியில எதுக்காக குறுக்க வரீங்க, நீ உங்க அப்பா அந்த டேங்கு ப்ரொஃபசர் ஜியாங்க அப்புறம் அந்த மேகி இவங்க எல்லாருமே எனக்கு தலைவலியா வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறி கொண்டு அவன் கழுத்தை போட்டு நெரிச்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான், கதையை முடிச்சிட்டான் போல இருக்கு. ஹான் கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தத்தையும் காணோம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.